இங்க ஸ்கூல் படிக்கிற பல்லவிங்கிற ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும் போது அங்க ஏரோசஸனா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் இது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறா. இந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த பொண்ணு ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏரோநாட்டிக்கல் எல்லாம் படிக்க வைக்கிறாரு. அப்படியே இந்த பொண்ணு ஒரு பையனையும் லவ் பண்ணிட்டு வரா. அந்த பையனை பார்த்தா ரொம்ப பொசசிவ்னஸா இருக்கான். இந்த பொண்ணு காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போது எந்த பையன் கூடயும் பேசக்கூடாது, கல்ச்சரல்ல டான்ஸ்னா ஆடக்கூடாதுன்னு சொல்றான். கொஞ்ச நாள்லயே இந்த பொண்ணுக்கு ஃபைனல் ட்ரைனிங்காக இந்த பொண்ணை செலக்ட் பண்ணி மும்பைக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை இவன் கிட்ட ரொம்ப ஆசையா சொன்னா, அதுக்கு இவன், நீ மும்பைல தங்குற இடத்துல நிறைய பாய்ஸ்னா வருவாங்களா, அவங்க கூட தான் நீ தங்குவியான்னு கேக்குறான். ஆமான்னு இந்த பொண்ணு சொன்னதும் உடனே டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். இந்த பொண்ணு கிளாஸ்ல இருக்கும் போது விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணு கட் பண்ணாலும் விடவே மாட்டான். இதனால இந்த பொண்ணை அந்த சார் திட்டி வெளியிலேயே அனுப்பிடுறாரு. இதனால இந்த பொண்ணு வெளியில வந்து அவனை போன்ல ரொம்ப பயங்கரமா திட்டிடுறா. அதுக்கு அவனும் கோச்சுக்கிட்டு கையெல்லாம் அறுத்துட்டு போட்டோ புடிச்சு அனுப்பி விடுறான். இந்த பொண்ணு பதறி அடிச்சுட்டு போய் அவனை பார்த்து ஏன் இது மாதிரி நான் பண்றேன்னு கேக்குறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு பைலட் ட்ரைனிங்னா நல்லபடியா முடிஞ்சு இந்த பொண்ணுக்கு லைசன்ஸும் கொடுத்துட்றாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க அப்பா கால் பண்றாரு. நான் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அவங்க அப்பாவும் நல்லா சாப்பிடுமான்னு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்து இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கால் பண்றான். இத சொன்னா அவ ஏதோ தப்பா நினைச்சுப்பானான்னு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூம்ல தூங்க போறேன்னு போய் சொல்றா. இந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரூம் கிட்ட போனா அவன் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ரூம் கிட்டே நின்னுட்டு இருக்கான். இந்த பொண்ணு போய் சொன்னனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை வந்துருது. இவ கெட்ட வார்த்தையில வேற அந்த பொண்ணை திட்டிடுறான். இதனால இந்த பொண்ணு ரொம்ப ஹர்ட் ஆகி அவன் கிட்ட பேசாம ரூம்குள்ள போய் அழுக ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் இவனும் இந்த பொண்ணு கிட்ட வந்து, நான் பண்ணதுக்குன்னா சாரி, நீ என்ன மன்னிச்சிடுன்னு கேக்குறான். ஆனா அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறா. அதனால கையில வச்சிருக்கிற ஆசிட் எடுத்து அந்த பொண்ணு மூஞ்சிலேயே ஊத்திடுறான். இதனால அந்த பொண்ணு அந்த இடத்திலேயே கீழே விழுந்து இந்த பொண்ணோட பாதி முகமே டேமேஜ் ஆயிடுது. இந்த படத்தோட பார்ட் 2 வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.